அன்னாள் தன்னுடைய பிரச்சனை மாறணும்னா, தன்னுடைய துக்கம் மாறணும்னா, தன்னுடைய வேதனை மாறணும்னா, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை மாறணும்னா அவளுக்கு தெரியும் ஒரே வழி. அது ஆமை பிதாவாகிய தேவ சமூகத்துல ஆண்டோடைய ஆலயத்துல போய் அந்த தேவனிடத்துல கெஞ்சுகிறது, அந்த தேவனிடத்துல கதறுகிறது இல்லாம வேறொரு வழி தனக்கு இல்லை என்பதை அவள் அறிந்திருந்ததுனால அவள் மருத்துவர்களை சிலவேளை வைத்திய சாஸ்திரங்கள் எல்லாம் அவளிடத்துல சொல்லி இருக்கலாம். நீ இந்த மருந்தடு உனக்கு குழந்தை கிடைக்கும், இப்படி எல்லாம் நீ செய்யணும். உலக மனுஷன் பல சோத்திரம் காரியங்களை அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆனால் அவள் தன்னுடைய வேதனைகளை தேவ சமூகத்துல வந்து கர்த்தருடைய பாதத்துல வந்து அவள் தன்னுடைய வேதனைகளை கர்த்தரோடு பேச ஆரம்பித்த போது, கர்த்தரோடு தன்னுடைய வேதனைகளை சொல்ல ஆரம்பித்த போது கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை திறந்தான். கர்த்தர் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தால். இப்பொழுது இந்த அன்னாள் சொல்லுகிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார் என்று இந்த அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையை பெற்றுக்கொண்ட அன்னாள், தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துவார் என்று தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை இன்றைக்கு இந்த பகல் காலம் தருகிறாரானால் சிறுமையும் எளிமையுமானவர்களை நீங்கள் காணப்படலாம். குப்பையில கிடக்கிறது போலப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாராலும் தூக்கி வீசப்பட்டு ஒரு குப்பையில கிடக்கிறது போல உன் வாழ்க்கை காணப்படலாம். ஆண்டவர் தூக்கி எறியப்பட்டவன, குப்பையில தூக்கி எறியப்பட்டவன, குடும்பத்தால, தேசத்தால, சொந்த பந்தங்களினால, நண்பர்களினால, உன்னுடைய வசதி வாய்ப்புகளை உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாததுனால இந்த உலகம் ஒரு குப்பையா நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர் தான் நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா.